ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 1ஓட சப்ஜெக்ட் அண்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 10 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் வந்து 20 கொஸ்டின், மேக்ஸில் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் அண்ட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து 35 கொஸ்டின்ஸ், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸில் நீங்கள் மிஸ்டேக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க் இஸ் இதில் உண்டு. அப்போ இப்போ மேக்ஸ் டாபிக்னு பார்த்தோன்னா, மேக்ஸில் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்ட்ரெஸ்ட்டு, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு 10 டாபிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மேக்ஸில் உங்களுக்கு பேசிக்காக ஒரு 10 கொஸ்டின்ஸை நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். வாட் இஸ் 25% ஆஃப் 480? 25% ஆஃப் 480னா என்ன பண்ணுவீங்க? 25 டிவைடட் பை 100. 25%னா 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 480. நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 into 2 10, 24 into 2 48. 455 55 25. அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர்? 5 into 24 என்ன வரும்? 120. The answer is 120. Next question, HCF of 24 and 36. HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட இது சிம்பிளிஃபை பண்ணணும். 24 36 நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன வரும்? 12 2s are 24, 1 2, 18 2 are 36. எப்படி 2 6 12, 82 18, அப்படி 3. இப்போ என்ன வரும்? இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? HCFனால் இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 into 3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 நாள் நம்மனா 12. ஆன்சர் என்ன வரும்? 12. இதே எல்சிஎம் அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு பண்ணணும். 2 into 2 3 into 2 into 3 அப்படி பண்ணணும். இதோட எல்சிஎம் வேல்யூ அப்படின்னா. இந்த HCF அப்படின்னா எதோ காமனாக இருக்கும். காமனாக இது ரெண்டும் எதால் காமனாக நம்ம வந்து வகுக்க முடியுமோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? HCFல எழுதணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? டோட்டல் இது எல்லாமே சம் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதோட டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்கோ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 12 + 18 + 20 + 30 + 40 இதெல்லாமே ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 5 நம்பர்ஸ் 5ஆல் டிவைட் பண்ணணும். நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கணும். ஆன்சர் என்ன வரும்? மேலே எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு 120 டிவைடட் பை 5 = 24 வரும். ஆன்சர் வந்து என்ன வரும்? 24 வரும். அடுத்து என்ன கேள்வினா, a shopkeeper buys an item for 500 and sells it for 600. the profit percentage என்னன்னு கேட்காங்க. இந்த ப்ராஃபிட் முதல்ல கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் என்னென்னா, அவங்க வந்து 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 600 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ என்னோட ப்ராஃபிட் என்ன? 100 ரூபா. அப்போ பர்சன்டேஜ் கேட்டுட்டாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் = என்ன ப்ராஃபிட்டோ ப்ராஃபிட் டிவைடட் பை நம்ம எவ்வளோக்கு வாங்கினாங்க 500க்கு இன்ட்டு 100 அதோட வேல்யூ. அப்போ என்ன வரும்? 100 டிவைடட் பை 500 இன்ட்டு 100. அப்போ என்ன வரும்? 20. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன வரும்? 20%. A train travel 240 km in 4 hours. The speed என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஸ்பீட் = distance by time. அப்போ 240 டிவைடட் பை டைம் என்ன வரும்? டைம் 4 hours கொடுத்துருக்காங்க. 1 9 24. அப்போ 60 km/h. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா PRT டிவைடட் பை 100. பீனா என்னது? அசல். ஆர்னா அதோட ரேட்டு. இது வந்து டைம். அசல் அதோட ரேட்டு அண்ட் தென் டைம். அசலோட 2000 இன்ட்டு 5 இன்ட்டு 3 டிவைடட் பை 100. 3 years கொடுத்துருக்காங்களா? 5% கொடுத்துருக்காங்களா? 5 போட்டு இன்ட்டு 3 போட்டு
இந்த ஹோல் இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 300. ஆன்சர் என்ன 300 வரும். ஓகே, நம்ம இந்த 48 வகுத்தல் 6 × 4 இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு ஒன்று தெரியணும். அது என்னதுன்னா போர்டு மாஸ் ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். போர்டு மாஸ்னால் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ப்ராக்கெட் ஆஃப் இப்போது ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட தான் முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் பண்ணணும். இப்போ வந்து ப்ராக்கெட் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிவிஷன் கொடுத்துருக்காங்களா? ஆமாம் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் மட்டும் பண்ணணும். 48 / 6 என்ன வரும்? 8 வருமா? அப்போ 8 × 4 மல்டிப்ளை பண்ணால் 32 வரும். ஆன்சர் என்ன 32. The ratio of 18 × 24 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. The ratio of 8:24 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? 3ஆல் டிவைட் ஆகுமா? 6 18, 8 24, மறுபடியும் 2 ஆள் 2 6, 4 2 8. அப்போ 3:4 ரேஷியோ. தேங்க்ஸ். அப்புறம் என்ன வரும்னா 8 workers complete a job 15 days. How many days will 12 workers take? அதாவது 8 ஒர்க்கர்ஸ் வந்து 15 டேஸில் பண்ணாங்கன்னா 12 ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க அப்படின்னு. இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒர்க்கர்ஸ் இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? கான்ஸ்டன்ட். அப்போ இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 8 × 15 / 12. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? உங்களுக்கு 10 days வரும். 10 days. 15 ஸ்கொயர் என்ன வரும்? 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 to 5. 15 × 15 என்ன வரும்? 225. இது எல்லாமே நம்ம ஒரு 10 sums வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு ஒரு 5 sums நான் கொடுக்க போகிறேன். அதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடாக உங்களுக்கு பண்ண வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 5 sums எழுதி வச்சுருக்கேன். பாருங்கள். வாட் இஸ் 35% ஆஃப் 800? ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள். பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் 12 × 18. எல்சிஎம் ஆஃப் 12 × 18 என்ன வரும்? அப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். ரேஷியோ 45:60யோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 18 ஸ்கொயர் என்ன அப்படி 18 ஸ்கொயர்னால் எவ்வளோ வரும்? இந்த 5 sums உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.